ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இன்னும் ஃபன்னாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி. அதில் கடவுள் நம்மளை உள்ள தண்ணியில் அமுக்கிற மாதிரி அமுக்கி அடித்து துவைச்சி பிழிஞ்சு எடுத்து நம்மளை சுத்தமாக்கி காய போட்டுருவார். சிவஞான போதம்லாம் படிச்சிருந்தா நமக்கே தெரியும் நம்ம எவ்வளோ அழுக்குகளோடு இந்த பூமியில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அது நடக்க வேண்டிய நேரத்தில் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இது நமக்கே தெரியும்ல, நம்ம கோயிலுக்கு போகணும்னு பயங்கரமாக பிளான் பண்ணுவோம், ஆனால் போக முடியாது. எதிர்ச்சியாக நம்ம அந்த சைட் போவோம், நம்மளை யாராவது அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. உடனே நம்ம கேட்கலாம், அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க போகுது அப்படின்னா அப்புறம் எதுக்கு நம்ம கோவில் போகணும், எதுக்கு ஸ்லோகம்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லது நடக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு இது எல்லாமே கண்ணில் படும். அதாவது நமக்கு அந்த நல்லது நடக்க போகுது அப்படின்னாலே இந்த ஸ்லோகமாகட்டும், இல்லை ஒரு சில கோவில்களுக்கு போகிறதாகட்டும், இல்லை அந்த கடவுள் நம்பிக்கை வரதாகட்டும், ஒரு சில தெய்வங்களை நம்ம பர்டிகுலராக நம்ம திடீர்னு கும்பிட ஆரம்பிப்போம், அதுவாகட்டும், அதெல்லாம் தன்னாலே நடக்கும். அதுதான் நம்ம இன்னும் கேட்கலாம், அதுதான் நல்லது நடக்க போகுது, அப்புறம் எதுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மனசு உடஞ்சி போயிருப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்கிறதுனாலையோ இல்லை கடவுள்கிட்ட போகிறது கோவிலுக்கு போகிறதுனாலையோ நம்மளோட மனது அமைதி பெறும். அதனால் நமக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், நமக்கு இன்னும் ஒரு ஹோப் கிடைக்கும், மனதளவில் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்த வீரியா அர்ஜுனோ நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் தான். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்லோகம். கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இல்லை ஏதாவது திங்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்க, இல்லை யாராவது வீட்டில் தொலைஞ்சு போயிட்டாங்களா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்லோகம் சொல்கிறப்போ நமக்கு உடனே கிடைச்சிடும். நம்பிக்கையோடு இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள், கண்டிப்பாக இது கிடைக்கும். இது ஆக்சுவலாக அந்த ஸ்லோகம் நான் சேன் பண்ணலை, ஏன்னா அது சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். யாராவது யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட போதும். இந்த ஸ்லோகம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவான் இருக்காங்க இல்லையா, அவருடைய கையில் இருக்கிற சுதர்ஷன சக்கரம் பூமிக்கு அவதாரமாக 1000 கைகளோட இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கான ஸ்தோத்திரம் இது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்தோத்திரம்.